நேத்து தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து பண்றதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க வந்து உண்மையாவே வந்து அதை திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு பிறவிகள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஒரு மீட்டிங்லயுமே நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கட்சியை அழிச்சுக்கிட்டு வரீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நேத்து தான் சொன்னேன், எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தை பிறந்து 1 மாசம் 1.5 மாசம் தான் ஆகுது. அந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அவங்களால வர முடியாது. அந்த குழந்தை பசி கழுவும் போது அவங்க ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அதை வச்சு பேசுறீங்களே, நீங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஜென்மங்க, என்ன மாதிரி ஒரு பிறவிங்க? நீங்களும் பொண்ணு தானே, அந்த குழந்தைய தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணீங்களே, நீங்களும் ஒரு பெண் தானே, அதை வீடியோ எடுக்கிறாங்க, அவங்களும் ஒரு தாய் தானே. மாதக்கணக்கான குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அவங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, எம்எல்ஏவா இருக்காங்கன்னும் போது அவங்களால அந்த ஒரு லீவை கூட எடுக்க முடியாது, தாய்மைக்கான ஒரு லீவை கூட எடுக்க முடியாம பதவி ஏத்துட்டாங்க. அதனால அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய எவ்வளவு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு தெரிஞ்சும் நீங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து மேடை கிடைக்குதுன்றதுக்காக ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை மாதிரி நிஜமாவே நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் இவ்வளவு கேவலமா நடந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் இவ்வளவு அசிங்கப்படுத்தி, ஆக்சுவலா இந்த ஒரு குரூப்பும் இந்த ஒரு மீட்டும் தொடங்குறதுக்கான காரணம் நீங்க ஏன் தோத்து போனீங்கன்றத ஒண்ணு கண்டுபிடிக்க, இனிமேல் தோத்து போகாம இருக்க என்னென்னலாம் முயற்சி பண்ணலாம் இளைஞர்களை வச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டு தொடங்குனீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நாடகம் போட்டுக்கிட்டு ஒரு விஷயங்களையும் வந்து ஆக்ட் பண்ணி அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி நல்லா திருச்சி அதை வேற மாதிரி காமிச்சு உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஆனா நீங்கெல்லாம் ஒரு விஷயத்துல வந்து காசுக்காக பண்றீங்கன்றது வந்து கிளியரா வந்து புரிய வச்சிருக்கீங்க மக்களுக்கு. வந்து எம்எல்ஏ பல்லவி அவர்களே, நீங்க எவ்வளவு சீக்கிரமா நீங்க இதுக்கெல்லாம் மனம் உடையாம நீங்க எவ்வளவு சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ, அது வந்து என்ன சொல்ல முடியும்னா, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்க மேல வந்து தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் கிட்டையும் கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன், தாவேகா கட்சிகிட்டையும் கேட்டுக்கிறேன், பொதுச் செயலாளர்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய திருவிக்கானவருடைய எம்எல்ஏ மட்டும் கிடையாது, ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு நாடகம் பண்ணியிருக்காங்க.